இது என்ன சம் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஃபுட் ஒர்க்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜூவானும் பார்க்கலாம் அந்த ஓல்டு மேன் நடக்கிறத வச்சு. இல்லைன்னா இது வந்து 1000 பவுண்டு ஸ்டெப்பா, இல்லைன்னா வந்து எர்த் ஷேட்டரிங் ஸ்டாம்பான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பலவிதமான சிந்தனைக்குள்ளாகிறான். என்னதான் விஷயமா இருந்தாலும் நான் இதை கட்டாயமா கத்துக்கிட்டே ஆகணும். நான் வந்து இந்த ஓல்டு மேன் செய்யறத க்ளோஸா வாட்ச் பண்ணி அவரை செய்யறத எக்ஸாக்டா காப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜுவானோ அதே மாதிரியே வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த வயதானவரும் இதெல்லாத்தையும் பார்க்கிறாரு. இந்த ஓல்டு மேன் வந்து எனக்கு இந்த மவுண்டைன் பார்ட்ஸை பத்தி டீச் பண்ண ஆரம்பிச்சாரு. அதே போல எனக்கு இந்த மர பட்டைகளை தொட்டு ஒரு ஸ்லோப்புக்கும் இன்னொரு ஸ்லோப்புக்கும் எவ்வாறு இந்த மரங்கள் வேறுபடுறாங்க அப்படின்றது எனக்கு அவரு சொல்லிக் கொடுக்க முயற்சித்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர்ல இருந்து புது புது விஷயங்களையும் கத்துக்கிறான். எனக்கு வந்து டெரைன் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்ன்றத அதை கேட்டு சென்ஸ் பண்ணி உணர்றதுக்கு அவர் எனக்கு முற்பட்டாரு. ஸோ இதே போல வந்து நான் கத்துக்கிற வரைக்கும் பல கிரவுண்ட்ஸ்ல காது வச்சு என்னுடைய மெமரி பர்பஸ்க்காக அதை நான் வந்து இனிமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து நல்லாவே அப்சர்வ் செய்யறான். ஸோ இவ்வாறு இவங்களுடைய பிராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு மலை மேல அமர்ந்திருக்கும் போது அந்த வயதான ஒரு ஸ்டிக்கை வெளில எடுக்கிறாரு. ஃபைனலி நான் வந்து லிஸி எனக்காக கடுமையா ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண லஞ்சை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆர்வமா அவனுடைய லஞ்ச் பாக்ஸை திறக்கும் போது, ஓ இந்த ஸ்மெல்லே அமேசிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கிறான். உன்னோட லஞ்ச் பாக்ஸை எங்க நீ திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதானவர் சொல்றாரு. ஹீரோ ஒன்னும் புரியாம அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹியூமன் தயார் பண்ண இந்த பேக்டு மீனுடைய சென்ட் வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷனை இந்த மலையில ஏற்படுத்தக்கூடும். ஸோ இந்த அட்மாஸ்பியர் மாற்றத்தால இந்த சென்ட்ன்றது சுத்தி இருக்கிற வைல்டு பீஸ்ட் வந்து மோப்பம் பிடிச்சி அட்ராக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் எச்சரிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் சோகமா யோசிக்கிறான். லிசி வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து எனக்காக இந்த லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண அளவுக்கு அதிகமான எஃபர்ட்டை போட்டிருக்காரு. நான் வந்து ரியலி ஹோப் பண்றேன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமா இருக்கிறோம் நான் வந்து இதை சாப்பிடாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்பவே சேட் ஆகுறான். எனக்கு வந்து அழுவற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷனும் கொடுக்குறான். சோ இங்கதான் நீ வந்து வாழறியான்னு சொல்லிட்டு அந்த வயதானோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. வெயிட், அந்த பவ்வோட ஷேப் வந்து பிட் ஸ்ட்ரேஞ்சா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு யோசிச்சு பாக்குறான். எனக்கு தெரிஞ்ச ஒன்லி பவுஸ் வந்து எப்படி இருக்கும்னா எய்தர் ஏடி அல்லது ஏசி அவ்வாறான ஷேப்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இவரு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து லீனா இருக்குது. நீங்க வந்து இந்த பவன் டேரோவை பயன்படுத்தி எவ்வாறு ஷூட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது ஜுவான் இந்த அம்பை எடுத்துக்கிட்டு ஏன்னா வந்து பின்தொடரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதானவன் சொல்றாரு. என்னால இதை ரியலி ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஜுவானை யோசிக்கிறான். இதை பார்க்கும்போது இந்த பவ்வை நம்ம வளைக்கிறதுக்கு அதிகப்படியான எனர்ஜின்றது தேவைப்படும் சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது என்ன இந்த ஓல்டு மேன் இதை இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஆச்சரியப்படுறான். இவருடைய மூமெண்ட்ன்றது ரஃபாகவும் காணப்படல. இதை பார்க்கும்போது டைமே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு கடுமையான பவை இவரு இவ்வளவு லார்ஜா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்க செய்யறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஆச்சரியப்படும் போது அவர் வந்து அந்த ஏராவையும் ஷூட் பண்றாரு. ஸோ எதுக்கு இருக்கிற மரத்துக்குள்ள ரொம்பவே வந்து டீப்பா பதிஞ்சிருச்சு. ஓ இவ்வாறுதான் இந்த பவுல நம்ம வந்து ஆரோஸை ஷூட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வியக்கிறான். ஸோ அவனும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வரும்போது ஸோ நல்லாவே அவனுடைய ஆர்ம்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்றான். ஆனா இவர் எப்படி இதை வந்து லிட்டில் ஷேக் கூட இல்லாம செய்ய நினைந்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஆச்சரியப்படுறான். ஏன்னா அந்த அம்பு வந்து இழுக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் கன்சியூம் பண்ணும். ஸோ ஹீரோ எவ்வளவு மஸ்குலரு அவனுக்கே அது ஸ்ட்ரகிள் ஆகுது. நான் வந்து தற்போது போக்கஸ் செய்தாகணும். நான் இன்னைக்கு கத்துக்கிட்ட அந்த புது வேர்ட்ஸ் அதே போல ஒரு ஹண்டரா இருக்கிறதுக்கு தேவையான மூமெண்ட்ஸ் சொல்லிட்டு காலையில இருந்து ஹீரோ பெற்ற ட்ரைனிங் தான் அவன் வந்து நினைவு கூறுறான். நான் வந்து நன்றாக ஸ்டடி பண்ணி இனிமே கடுமையாக ட்ரைன் பண்ணணும். அப்பதான் என்னால இவ அனைத்து விஷயங்களையும் ஸ்மூத்தாக செய்து முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நல்லா கூர்மையா உற்று நோக்குறான். நான் வந்து என்னுடைய ஒய்ஃப் மற்றும் டாட்டருக்கு அனைத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு நபராக மாற செய்யணும். அதாவது ஒரு மேனா மாறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். வானம்ன்றது ப்ளூவாக இருக்குது, ஸ்னோன்றது பியூர் ஒயிட்டா இருக்குது, லிஸியோடைய ஹேர் கூட அவ்வளோ ஷைனியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய டோரத்தி வந்து அழகா வந்து யோசிச்சுட்டே தூங்குறாங்க. அதே போல நம்மளுடைய ஜுவானுடைய ஹேரும் பிளாக்கா தான் இருக்குது. அதே போல அந்த மீட் அது என்னுடைய வயிற்றுக்குள்ள நல்லாவே டைஜஸ்ட் ஆகுது. நான் இவ்வாறு இந்த ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி படுத்துட்டு இருந்தாலே போதுமானன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா படுத்துட்டு இருக்காங்க.
நான் வந்து ஆல்மோஸ்ட் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். அந்த பெரிய மீட் என்னுடைய வயிறை வந்து வீங்க வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உண்ட மயக்கத்துல படுத்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய லிஸி வந்து ஹிஹின்னு சொல்லிட்டு அங்க சிரிக்கிறாங்க. இதை பார்க்கும்பொழுது ஜூவான் வந்த பிறகு இவ வந்து இன்னுமே வந்து நன்றாக சிரிக்க செய்றான். இதற்கு முன்னாடி அவ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு வந்து நினைக்கிறாங்க. ஜஸ்ட் அவளுடைய சிரிப்பை கேட்கும் போது எனக்குள்ளேயும் ஒரு வார்மான ஃபீலிங் வருது. நான் வந்து ஒரு நெருப்பு மேல அமர்ந்திருக்கிற மாதிரி. நான் என்ன ஹோப் பண்றேன்னா என்னுடைய ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆன பிறகு நான் வந்து இன்னுமே நிறைய மீட்டை சாப்பிட செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய டோரத்தி குட்டியும் ஜாலியா படுத்துட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸாக்ட்லி யார்தான் அந்த ஜூவான்? லிஸி சொன்னா அவ வந்து தன்னுடைய கணவர். இப்ப வந்து ஜூவான் லிஸியோட கணவரா இருந்தா அவர் வந்து எனக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு டோரத்தியும் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்றான். ஜூவான் மற்றும் லிஸி இவங்க வந்து என்னுடைய பெத்த சொந்த ரியல் டேட் மாம் கிடையாது. அவங்க வந்து என்னை தன்னந்தனியா விட்டுட்டு போயிடுவாங்களா என்னுடைய சொந்த அப்பா செய்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம டோரத்தியும் வந்து ரொம்பவே வந்து பாவமா பார்க்கறாங்க. சின்ஸ் ஜூவான் வந்து லிஸியோடைய கணவர் அப்படின்னா வந்து அவன் வந்து லிஸியை மட்டும் தான் கூட அழைச்சிட்டு போயிடுவாராம். இந்த தூரத்துக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அழுகுற மாதிரி இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்கறாங்க. எங்க அனைவரும் சென்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணும் பார்க்க செய்யறாங்க. யூஸ்லெஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த ட்ராமா தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ குட்டி பொண்ணு அவங்க அப்பா விட்டு வைக்கல போல. இவன் மட்டும் ஒரு பையனா பிறந்திருந்தாலாம் எனக்கு தேவையான அட்லீஸ்ட் வேலைகளை இவளால செய்திருப்பான். ஆனா இவ ஒரு கேர்ளா இருக்கிறதுனால இவளால செய்ய முடிஞ்சதுன்னா சாப்பிட்டு தூங்குறதுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த பொண்ணை சாடுறாரு. இந்த பொண்ணு வந்து ரொம்பவே சேட் ஆகிட்டு மீட்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஓடி வராங்க. பா இந்த மீட் வந்து சேஃபா தான் இருக்குது. எங்க லிஸி சென்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அவங்க அம்மா பத்தினே நினைப்பே இந்த பொண்ணுக்கு வருது. எழுந்தவனே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மீட்டுக்கு தான். என்கிட்ட அவ்வாறு நீ பொய் சொல்லாத ஆன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணும் பார்க்க செய்யறாங்க. சோ நம்மளுக்கு எல்லாம் தெரியுமே அவங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன விண்டோ இருக்கும். அது வழியா அந்த குட்டி பொண்ணும் பார்க்கறாங்க. நான் வந்து சில மென்ஸை பார்க்க துணிந்தேன். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் எங்களை மிரட்டுவாங்க. அதே போல என்னுடைய தந்தைய வந்து சரமாரியான தாக்குதலையும் மேற்கொள்ளுவாங்க. அதன் பிறகு என்னுடைய தந்தை என்ன பண்ணுவாருன்னா அந்த கோவத்தை எல்லாம் கொண்டு வந்து என் மேலேயும் என்னுடைய ஸ்டெப்போ மேலே தான் காட்ட செய்வாரு. அவங்க மேல அவரால் அதை செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. லிஸி அவ வந்து ஓகேவா இருக்காரா அல்லது அவளை வந்து அவங்க சாகுற அளவுக்கு என்னுடைய ஸ்டெப் மாம அடிக்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணும் பதறான். எங்களுக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன அந்த ஸ்மெல்? நீ வந்து எங்களுடைய மீட்டை திருடிட்ட அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் நபரும் கேட்க செய்யறான். இல்ல நான் வந்து எதையும் திருடல அப்படின்னு சொல்லி லிஸி வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான் அதை வந்து வேட்டையாடி எங்களுக்காக கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன நான்சென்ஸை நீ வந்து பேசிட்டு இருக்கிற? நீ நினைச்சிட்டு இருக்கிறியா ஹண்டிங்ன்றது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் யார் வேணா செய்யலாம்னு சொல்லிட்டுன்னு கேட்கிறான். உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டான். அதே போல உன்னை விட்டுட்டு அவன் போன பிறகு நாங்க தான் உனக்கு ஒரு புது மேனை கொண்டு வந்தோம் நீ வாழறதுக்காக. ஆனா நீ எங்களுக்கு இவ்வாறுதான் அதை ரீபே பண்றியா எங்கிட்ட இருந்து திருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரவுன் முடி நபரும் ஆவேசமா பேசுறான். நாங்க வந்து உள்ள போயிட்டு செக் பண்றோம். சரி உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் தான் அந்த உண்மையிலே வேட்டையாடி இந்த மீட்டை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு லிஸியை வந்து அழுவிக்கிட்டே கத்துறாங்க. நான் வந்து பொய் சொல்ல என்னை வந்து தயவு செய்து நம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த மஞ்சள் நபர் அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவளை தள்ளிவிட செய்யறான். சோ உள்ள வந்து பார்த்தோன்னே ஓஹோன்னு சொல்லிட்டு அந்த உல்ஃபனுடைய ஃபரை பார்த்து வியக்க செய்யறாங்க இந்த 3 நபர்களும். இது வந்து அந்த உல்ஃபனோட ஹைட் தானே. இது வந்து உண்மையிலேயே ஹியூஜா இருக்குது. நாம இதை அதிக அளவிலான பணத்திற்கு செல்லும் செய்யலாம். நாம வந்து உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் தான் அடித்து இருக்கிறோம். தங்க புதையே நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் நபரும் ஹாப்பி ஆகிறான். இந்த மொத்த இடத்தையும் சலடை போட்டு தேடுங்க. ஒரு சின்ன கார்னர் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். அப்ப நம்மளுடைய டோரத்தி குட்டியும் கடல் கீழே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து மீட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட செய்யறாங்க. இந்த முட்டாளங்க அந்த உல்ஃபை வேட்டையாடி இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சிந்தனைன்றது வருது. இல்ல நீங்க அதை தொடக்கூடாதுன்னு சொல்லி லிஸியும் வந்து அந்த உல்ஃப் ஸ்கினை வந்து தடுக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருடா இவள ரொம்ப நாளைக்கு முன்னாடி சவுண்ட கூட இவன் மேக் பண்ண மாட்டா. ஆனா தற்பொழுது ஒரு புது ஹஸ்பண்ட் கிடைச்சவனே நம்ம கிட்டே பல்ல காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் அப்புறம் அவன் கழுத்தை பிடிச்சு கீழே தள்ளி விடுறான். ஸோ லிஸியும் வந்து ஹார்ஷா வந்து கிரவுண்ட்ல ஹிட் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சிரமப்பட்டு எழுந்துக்கும் போது எதிர்க்க கட்டிலுக்கு இதை தூரத்தையும் பார்க்கறாங்க.
சோ அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு அப்படி பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறாங்க. நான் வந்து எதுவும் தெரியாத மாதிரி தான் ப்ரிட்டன் பண்ணணும் போலயே. எனக்கு வந்து என்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு பேட் சைல்டா இருக்கிறேன். நான் எப்போதும் இவங்க பின்னாடி தான் வந்து ஒளிஞ்சுக்க செய்யறேன். என்னால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டோரத்தி குட்டியும் வந்து அழுவ செய்யறாங்க. ஏய், இவளோட ஃபேஸ பாருங்க. இவ வந்து ஒரு புது ஹஸ்பண்ட் கிடைச்சவனே இவளோட லைஃப் வந்து நல்லாவே வாழ செய்யறான்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் நபரம் வந்து நக்கல் பண்றான். அந்த மவுண்டன் கார்டியனை நாம தானே கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, என்னது கண்டுபிடிச்சோமா, அவனுக்கு நம்மளோட லாங்குவேஜ் கூட தெரியாது. சோ அதனால வந்து நம்ம வாயை மூடிக்கிட்டே இருந்தா ஃபைன் தான் சொல்லிட்டு அந்த 3 நபர்களும் பிளான் போடுறாங்க. அதாவது இவள ஏதாவது பண்ணிட்டு அவன் கண்டுபிடிச்சா என்ன பண்ண சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. நம்ம வந்து மாட்டிக்கிட்டா இது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அந்த அந்த மவுண்டன் கார்டியனும் வந்து இங்க வரதுக்கு நேரம்ன்றது எடுக்கும். அதனால ஹார்டு தான் வரதுக்கும். சோ நம்மளுக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளமா இருக்க செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தென் நாம அந்த காட்டுக்கு செல்லலாம்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் நபர் வந்து லிசியை பிடிச்சி இழுக்க செய்யறான் பலவந்தகமா. நான் வந்து இவளை அழைச்சிட்டு போறேன். சோ இங்க இருக்கிற ஸ்டப்ஸ் வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் நபரம் சொல்றான். சொல்லிட்டு லிசியை வந்து ரெசிஸ்ட் பண்றாங்க. உனக்கு தெரியும்ல, நீ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இங்க நடந்ததை சொன்ன அவன்னு சொல்லிட்டு இந்த மிடில் ஆஃப் த நைட் வந்து நாங்க இந்த கேபினே வந்து மொத்தமா எரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட செய்யறான். ஸோ இந்த கேபின்னா வந்து ஒரு சின்ன குடில் தான். ஸோ அந்த குடிசைன்றது ஃபயர் நல்லா எரியும்ல, ஸோ அதுதான் சொல்றான். ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லிசியை வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நான் வந்து ஹோப் பண்றேன் இங்க எதுவும் நடக்காத மாதிரி. நம்ம இங்க விருப்பத்தின் பேர்ல வந்தது ஒரு ஜாக்பாட்டா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சிவப்புணி நபரும் சொல்ல செய்யறான். அப்ப நம்மளுடைய டோரத்தி பொண்ணும் கடல் கீழே இருந்து வெளியில வந்து லிசி லிசிய வந்து அவங்க கடத்திட்டு போறாங்க. இவங்க கட்டாயமா ஒரு தவறான எண்ணத்துக்கு தான் அவளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோரத்தி பொண்ணும் வருத்தப்படுறாங்க. ஏன் லிசி வந்து திரும்ப வரலாம் என்னதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணும் அழுவிக்கிட்டே ஓடுறாங்க. சோ விண்டோல இருந்து பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ஜுவான், நீ வந்து எங்க இருக்கிற, விரைந்து வா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்ப கியூட்டா வந்து அழுகுறாங்க. லிசியும் வந்து கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அழுவும் போது எனக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப லாங்கா வந்து நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வரான். அப்போ வந்து என்னைக்கான நாளுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த வயதானவருக்கு நன்றி செலுத்தும் போது டோரத்தி அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பதறான். டோரத்தி இவ்வாறு அழுகுனதே கிடையாது, வீட்டுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வீட்டை நோக்கி விரைந்து ஓட செய்யறான். ஏதாவது லிசி அல்லது டோரத்திக்கு ஆகியிருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேபினை நோக்கி பயணம் பண்ணும் போதுதான் அந்த 3 கயவர்களையும் பார்க்க செய்யறான். லிசியை வந்து கடத்திட்டு போறாங்க. ஆஸ் வெல் அஸ் அந்த மீட்டையும் வந்து தூக்கிட்டு போறாங்க. இன்னொருத்தவன் அந்த ஃபர்ரையும் வந்து தூக்கிட்டு போறான். சோ நம்மளுடைய ஜூவான் வந்து யாரா இருந்தாலும் சரி நான் உங்களை கட்டாயமா கொல்ல செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா வந்து அப்படியே ஓடி வந்து அந்த சிவப்பு மண்டையனுடைய மூஞ்சிலே ஒரு பஞ்சையும் லான்ச் பண்றான். சோ அவனும் நாக் அவுட் ஆயிடுறான். அப்ப நம்மளுடைய லெசியும் வந்து ஜூவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்றான் அந்த ரெட் முடி நபரும். உடனே அந்த கருப்பு முடி நபருடைய கழுத்தை பிடிச்சு நம்மளுடைய ஹீரோ வந்து நீயை கொண்டு அவன் ஃபேஸைய வந்து பிரேக் பண்றான். அவனும் அப்படின்னு சொல்லிட்டு நாக் அவுட் ஆகுறான். அடுத்து இருக்கிற மஞ்சள் நபர் வந்து ஹீரோவை அடிக்க வரும்போது ஹீரோ வந்து ஒரு ஸ்பீரை தான் போட செய்யறான். அவனும் வந்து எழுந்துக்க முயற்சிக்கும் போது என்னால இதை இங்க நிறுத்த முடியலையே, ஹியூமன் நேச்சர்ன்றது எந்த அளவுக்கு அசிங்கமாகவும் அக்லியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே வந்து பஞ்ச லான்ச் பண்றான். நீ வந்து திரும்பியும் இவ்வாறு செய்ய நினைச்சுன்னா உன் கதைன்றது முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஞாபகப்படுத்துறான். நான் வந்து உங்களோட மைண்ட்ல இதை தெளிவா வந்து என்கிரேவ் பண்றேன். சோ இவ்வாறான முட்டாள்தனமா நீங்க திரும்ப வர செய்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வார்ன் பண்றான். அப்ப நம்மளுடைய லிசி வந்து ஜுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அந்த மஞ்சள் நபர் என்ன பண்றான்னா எழுந்து திரும்பியும் அட்டாக் பண்ண வரான். சோ அந்த சைத்து மாதிரி கொண்டு வரான். அந்த கிரிம் ரீப்பர் வச்சிருப்பாங்கல்ல, ஜுவான் அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு லிசியும் கத்தும் போது ஹீரோ அவனுடைய ஃபோராம புடிச்சு கிரஷ் பண்றான். சோ பாத்தீங்கன்னா தெரியும் ஹீரோ வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து அவனோட ஆறான்றது மாற செய்யுது. அந்த ஓல்டு மேன வந்து ஜுவான் இத எங்கேயே இப்பொழுதே நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் வந்து உன்னை காமாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரு தான் வந்து ஆஸ்வாசப்படுத்துறாரு. அந்த மஞ்சள் முடியும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெயினை உணர செய்யறான். நீ அங்க பார்த்தல உன்னோட டாக்டர் வந்து எந்த அளவுக்கு பயந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கேபினை வந்து கை காட்டும் போது நம்மளோட லிசியை வந்து பார்க்கிறாங்க. அந்த டோரத்தி பொண்ணு வந்து கதறி கதறி வெம்பி வெம்பி அழுகுறாங்க. ஸோ ஹீரோ வந்து இப்பதான் பேக் டு நார்மலுக்கு வரான். இவன் பார்க்க ரொம்பவே ஜென்டிலா இருக்கிறான். ஆனா எனக்கு தெரியல இவனுக்கு இப்படி கோவம் வருமான்னு சொல்லிட்டு லிசியை வந்து பார்த்து வியக்கிறாங்க.
ஸோ இவனுடைய கோவத்தை பார்க்கும்போது எனக்கே பயமாகவும் ஃபியூரியஸாகவும் தான் இருந்தது. ஆனா அந்த மொமெண்ட் அவன் அந்த மென்ஸை அடிக்கும் பொழுது எனக்கு என்னுடைய இறந்த கணவரை வந்து நினைவு கூர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஜியும் சொல்றாங்க. நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். நானும் அவ்வாறு தான் அந்த கீழே கிடக்கிற மென்ஸ் போல வந்து அடிக்கப்படுவேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பயம்ன்றது ஸ்லைட்டா தோன்றுச்சு. ஆனா அந்த மொமெண்ட் ஜுவானுடைய ஐஸ் வந்து என்னை பார்க்கும் பொழுது ஸோ அந்த கண்ணு வந்து என்னை பயமுறுத்துற மாதிரியே கிடையாது. ஸோ அதை நான் வந்து டெஸ்பரேட்டா ப்ரொடெக்ட் பண்ணுன்ற நோக்கத்துல தான் இருந்துச்சு. அதே போல ஜுவனுடைய ஐஸ் நான் வந்து அவனை பார்த்து பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்மளுடைய ஹீரோவும் லிஜின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஏன் வந்து இந்த ஒர்த்லெஸ் உமனா நான் இருக்கிறேன், நான் எப்பொழுதும் இவனை வந்து பயமுறுத்துறேன், அதே போல அச்சுறுத்தலுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு லிஜியும் வந்து அவங்கள பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. நான் வந்து இவனை பார்த்து பயப்படுறதுல எந்த விஷயமும் கிடையாது. ஆனா என்னுடைய கைகள்லாம் வந்து நடுங்கறத பார்த்து இவனே வந்து என்ன புரிஞ்சுப்பானா, நாங்க வந்து இவனை பார்த்து தான் பயப்படுறோம்னு சொல்லி நினைச்சுப்பான்னு சொல்லிட்டு லிஜியா வந்து யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட், நீங்க வந்து அவ்வாறு ஹர்ட் எக்ஸ்பிரஷனா வைக்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. நாங்க வந்து எப்பொழுதும் உங்களை பார்த்து பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு லிஜியம் சொல்றாங்க. எங்களுக்கு இது ஈஸியாக தான் இருந்தது. சின்ஸ் எங்க 2 பேராலையும் அதர்ஸ் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மைண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஜூவான் அப்படின்னு சொல்லிட்டு லிஜியை வந்து சாஃப்ட் வாய்ஸ்ல அழைக்க செய்றாங்க. ஸோ ஹீரோவோட கையை பிடிச்சு நான் வந்து அவனுடைய வார்ம் ஹேண்ட்ஸை தொட்ட பிறகு நான் சர்டைனா வந்து உணர செய்தேன். இந்த பர்சன் வந்து என் கூட இருக்கும்போது நான் வந்து பாதுகாப்பாக உணர்றேன். யாராலையும் என் மேல கையை கூட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை எடுத்து அவங்க சின்ன பேஸ் பண்றாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹார்ட் ஃபெல்ட்டா சொல்றதோட இந்த சாப்டர் வந்து நிறைய பேர் நண்பர்களை தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோட் ஃபேமிலி.